எம்எல்ஏக்களுக்கு கார் ஒரு கேடா? சற்று முன் விஜய் அவர்களை விளாசிய சீமான் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம விரிவாக காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். மிகவும் காட்டமாக. அதற்கான காரணம் என்ன, அவர் குறிப்பிட்டுள்ளது என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 110வது விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இலவச மகிழுந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்காரு. அதோட தனி உதவியாளர் மற்றும் ஓட்டுநருக்கான ஊதியம் எரிபொருள் படி அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 1,00,000 ரூபாய் இவர்களுக்கு கொடுப்பதாக சொல்லியிருக்கு. இந்த செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூறியிருக்கார். மேலும் பார்த்திங்கன்னா, மகிழுந்து இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும் அரசு மகிழுந்து வழங்கினால் கூட அதில் ஒரு நியாயம் உண்டு. ஆனால் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களில் 190 சட்டமன்ற உறுப்பினர்களிடம் ஏற்கனவே சொந்தமாக மகிழுந்து உள்ளதாக தங்களுடைய வேட்பு மனுவில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கும் நிலையில் புதிதாக இலவச மகிழுந்து அவர்களுக்கு வழங்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு மகிழுந்தின் விலை குறைந்தபட்சம் 30 லட்சம் என்றாலும் 70 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. அதை தவிர மாதம் 1,00,000 ரூபாய் என்றால் 234 உறுப்பினர்களுக்கும் வழங்குவதால் மேலும் ஆண்டிற்கு 28 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. இதுபோக எரிபொருள், வாகனம் பழுது என ஆண்டிற்கு பல 100 கோடிகள் தேவைப்படுகிறது. அவையெல்லாம் யாருடைய வரி பணம்? இது மக்கள் பணத்தை தொடாத வீணடிக்காத செயலா? ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனப்படி 25,000 ரூபாய் உட்பட மாதம் 1,00,000 ரூபாய் சம்பளமாக இருக்கிற நிலையில் ஆண்டுக்கு 1,76,000 கோடி கடன் வாங்கியுள்ள நிலையில் கூடுதலாக மாதம் 1,00,000 ரூபாய் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டிய தேவை என்ன? பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, நிதி அமைச்சர் மரிய வில்சன் உள்ளிட்ட பெரும் செல்வந்தர்களுக்கும் மக்கள் வரி பணத்தில் மகிழுந்து வழங்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படியே சட்டமன்ற உறுப்பினருக்கு உங்களிடம் வாகனம் கேட்டால் உங்கள் சொந்த செலவில், உங்கள் கட்சி செலவில் வாங்கி கொடுங்கள். மக்கள் பணத்தில் ஏன் தருகிறீர்கள்? அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் மகிழுந்து வாகனம் வழங்கினால் இனி எந்த கட்சி உறுப்பினர் உங்களை எதிர்த்து பேசுவார்? ஆட்சி நிர்வாக செயல்பாடுகளில் ஏற்படும் குறைகளை எப்படி சுட்டுக்காட்டுவார்கள்? அரசை விமர்சிக்காமல் இருக்க வேண்டும் என மறைமுக கையூட்டா? இதுதான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கும் முறையா? விவசாயிகள் அரும்பாடுபட்டு விளைய வைத்த நெல்லை பாதுகாக்க கிடங்குகள் இல்லை, வெட்ட வெளியில் கொட்டி வீணாகிறது. அதனை பாதுகாக்க விவசாயிகள் கோரினால் வெறும் 10 கோடி ரூபாய் தாய்ப்பாய்களை தரும் தாவேக அரசு ஏற்கனவே 1க்கு 2 மகிழ்ந்து வைத்துள்ள தூய சக்தி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சேர்த்து சொகுசு வாகனங்கள் வழங்க இத்தனை கோடிகளை வாரி இறைப்பது தேவைதானா? மறைமுக மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு என பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களுக்காக அதை சரி செய்யாமல் அவர்கள் பணத்தை எடுத்து ஊதாரித்தனம் செய்வது தேவைதானா? தேர்தல் பரப்புரையில் அனைத்து பெண்களுக்கும் மாதம் ரூபாய் 2,500 உட்பட பல வாக்குறுதிகளை அளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் வெள்ளை அறிக்கை வெளியிட்டு பணம் இல்லை என்றீர்கள். இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மகிழ்ந்து வாங்க எங்கிருந்து பணம் வந்தது? சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களின் சேவைக்கு வந்தார்களா? தங்களின் தேவையை நிறைவேற்றி கொள்ள வந்தார்களா? மக்கள் உதவிக்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தனியாக உதவியாளர் எதற்கு? அதற்கு தனியாக சம்பளம் எதற்கு? அரசு அறிவிக்கும் எந்த ஒரு திட்டத்தின் நன்மை தீமைக்கும் விவாதிப்பதற்கு சட்டமன்றம் உருவாக்கப்பட்டுள்ளது எனும் நிலையில் 110 விதி என்ற பெயரில் புதிய திட்டங்களை சட்டமன்றத்திலே அறிவித்துவிட்டு அதை பற்றி யாரும் எவ்வித விமர்சனமும் செய்யக்கூடாது என்பதுதான் ஜனநாயகமா? அதற்கு செய்யக்கூடாது, ஆனால் கேட்கவே கூசும் அளவிற்கு முதலமைச்சரை புகழ்ந்து பேசுவது மட்டும் பண்ணலாமா? மக்கள் வரி பணத்தை வீணடிக்கும் இது போன்ற திட்டங்களை கைவிட்டு ஆக்கப்பூர்வமான மக்கள் நல திட்டங்களை முறைப்படுத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் சார்பாக செந்தமிழன் சீமான் அவர்கள் காட்டத்தோட இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இது பற்றி உங்களது கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறவாமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டு விடுங்க.